அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உதுஹியா கொடுப்பதனுடைய அந்த சட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதுஹியாவை பொறுத்த வரைக்கும் இது முஸ்தஹப் என்று சொல்வார்கள், அதாவது விரும்பத்தக்க ஒரு காரியம். இது வாஜிப், அதாவது கட்டாயம் அல்ல, முஸ்தஹப், விரும்பத்தக்க ஒரு காரியம். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஸஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்கள் வந்துவிட்டால், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் உதுஹியா கொடுக்க விரும்பினால், வாசகத்தை கவனிக்கணும், உங்களில் ஒருவர் உதுஹியா கொடுக்க விரும்பினால் அவரது முடிகளை, நகங்களை அவர்கள் களைய வேண்டாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இந்த ஹதீஸில் வரக்கூடிய உதுஹியா கொடுக்க விரும்பினால் என்ற வார்த்தையில் இருந்து இது முஸ்தஹப் என்பதை உணரலாம் என்று சொல்கிறார்கள். எனவே இது வாஜிப் அல்ல, விரும்பத்தக்க முஸ்தஹப்பான ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.